சொல்றது விஜய் அவர்கள் அரசியலுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் எஸ் ஏ சந்திரசேகர். ஆனா அவர் நிலைநிறுத்துறதுக்கு காரணம் அவர் திறமை. ஆனா முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு விஜய்க்கு கிடைச்ச வாய்ப்பு, சூர்யா கிடைச்ச வாய்ப்பு, தனுஷ் கிடைச்ச வாய்ப்பு, நான் சாதாரணமாக வெளியிலேருந்து ஒரு பையன் உள்ள வரணும்னு கிடைக்காது. ஆனால் அதை தக்க வச்சுக்கிற பெருமை அவங்களுக்கு. எத்தனையோ நடிகர்களோட பசங்க வந்திருக்காங்க, அவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க ஏன் இன்னும் ஸ்டாராக இருக்காங்கன்னா அவங்க அதை தக்க வச்சுக்கிறாங்க. அதை தக்க வச்சுக்கிற பெருமை இவருக்கு இருக்கா, உதயநிதி இருக்கா? அது இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அப்பா கிட்ட இல்லாத ஒன்று பையன்கிட்ட இருக்கு பாருப்பா. அப்பா வந்து கொஞ்சம் அவருக்கு சொன்னக்கும் சில இடத்துல அவர் பண்ண மாட்டார். சன் என்னமா பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று சொல்லுங்களேன். இவரும் அதே பேட்டி கொடுக்குறாரு, காரில் உட்காந்து அவருங்க அதே பேட்டி கொடுக்குறாரு. ஒரு துணை ஒரு முதல்வராக இருக்கிறவர் வேற லெவலில் இருக்கணும்ல. வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை கையில் எடுத்துக்கணும். இல்லைப்பா எனக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுங்க, ஏன்னா நீங்கள் வேண்டாம் நான் பார்த்துக்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்துங்க, ஹோம் மினிஸ்ட்ரி என்கிட்ட கொடுங்க, வைப்ரண்ட்டாக நான் வேலை செய்கிறேன். அதே விளையாட்டுத்துறை, அதே டிஷர்ட்டு, அதே ஜீன்ஸ் போட்டு போகிறதுக்கு எதுக்கு துணை முதல்வர்?